நான் உங்களுக்காய் இருக்கிறேன். எசேக்கியேல் 36:9. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற நம்பிக்கைக்குரிய வாக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை! உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை இழந்து விரக்தியுடன் வாழும் இதயங்களுக்கு ஒரு பலம். தொழுநோயாளி வேதனையோடு வந்த பொழுது நான் இருக்கிறேன் என சொல்லி சுகம் கொடுத்தீர். பாவி பெண் பாவத்தோடு வந்த பொழுது நான் இருக்கிறேன் என சொல்லி பாவத்தை மன்னித்தீர். படை பேய்கள் வந்த பொழுது நான் இருக்கிறேன் என சொல்லி விடுதலையை கொடுத்தீர். 5000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் பசியோடு வந்த பொழுது நான் இருக்கிறேன் என சொல்லி அப்பத்தை பழுக செய்து பசியை போக்கினீர். 18 ஆண்டுகளாய் கூன் விழுந்த பெண்மணியை பார்த்து நான் இருக்கிறேன் என சொல்லி சுகத்தை கொடுத்தீர். ரசம் தீர்ந்து விட்டது, நான் இருக்கிறேன் என சொல்லி யாரும் சுவைத்தீரா ரசத்தை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய ஒற்றை வார்த்தைக்காக ஏங்கி தவித்த மார்த்தா மரியா தன் ஒரே சகோதரனை இழந்து தவித்த பொழுது உமது இருப்பை அனுபவித்தீர்களாய். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கதறிய பொழுது நான் இருக்கிறேன் என சொல்லி உயிரோடு எழுப்பினீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சோகங்கள், துயரங்கள், காயங்கள், பாரங்கள், நோய்கள், தனிமையில் விடப்பட்ட நிலை, பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் ஏற்படும் கசப்பான அனுபவங்கள், ஆனால் இவைகளிலே உம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் இருக்கிறீர் என்று, எங்களை வழிநடத்துவீர் என்று, இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ் அருள்தாரும் சுவாமி. ஆமேன்.